Praise the Lord. Hallelujah. God is good. Welcome to the covenant of the day. Very good morning. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி என் அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். And today is 28 May 2026 Thursday, வியாழக்கிழமை. Hallelujah. தரத்தை உயர்த்துகின்ற வார்த்தைகளை சொல்லி நம்மை உற்சாகப்படுத்துகிறார் பவுல். ஆவியானவர் தொடர்ந்து நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறதை நமக்கு ஆலோசனையாக கொடுத்து வருகிறார். நம்மதானே we see that the Lord what expecting from us and Holy Spirit is teaching us இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதித்து வருகிறார். இன்றைக்கு என்ன போதிக்கிறார் என்று பார்ப்போமா? Galatians chapter 3 verse 15. குலேசியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். And let the peace of God rule in your hearts, to which also you were called in one body, and be thankful. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதலுள்ளவர்களாகவும் இருங்கள். ஹல்லேலூயா. நன்றி உள்ளவர்களாக இருங்கள். நன்றி அறிந்தவர்களாக இருங்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். அருமையார்களே, எதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். எதற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும்னா, நாம் எல்லாரும் ஒரே சரீரமா அழைக்கப்பட்டோம். ஏன் அழைக்கப்பட்டோம் என்றால், அந்த ஆண்டவருடைய சமாதானம் நம் இதயங்களில் ஆழக்கடுவது, அவருடைய சமாதானம் நம் வாழ்க்கையில இருக்க வேண்டும். Let the peace of God rule in your hearts, so that which also you were called in one body. Hallelujah. ஒரு சரீரமா இருப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே அந்த சமாதானம் நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும். சமாதானம் நமக்குள் அழைத்திருக்குமானால் நாம் ஒரு சரீரமாக நாம் எல்லாரும் இருப்போம். ஆகவே இந்த காரியத்துக்கு உணர்ந்தவர்களாக நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாவிகளாக கடந்தோம், அந்நியர்களாக இருந்தோம், நாம் தீண்டாதவர்களாக இருந்தோம். We are Gentiles, we are not the children of God, we are untouchable people. But Jew, because for Jews everybody is other than Jew are untouchable people. ஆமாதானே? They are Gentiles. அவர்கள் மற்றவர்கள் அந்நியர்களாகத்தான் கருதினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் மூலம் நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளையாக வந்ததினாலே, நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதினாலே நமக்குள்ளே பெரிய ஒரு சமாதானம் வந்தது. தனித்தனியா இருந்த நாம் எல்லாரும் அவருக்குள்ளே ஒரு சரீரமாக மாறினோம். Hallelujah. Our color, our language, our race, our nation can be anybody, and dear brother and sister. நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் குடும்பத்துக்குள்ளே வந்து விடுகிறாய், அவருடைய பிள்ளையாக வந்து விடுகிறாய். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த சமாதானம் உன் வாழ்க்கையிலே இருப்பதனாலே, உன்னை ஒரு சரீரமாக எல்லாரையும் அழைத்ததனாலே அந்த நன்றி உள்ளவர்களாக இருங்க. எப்ப நம்ம சமாதானம் உள்ளத்துல வருங்க, இதயத்துல நாம் எப்படி ஒரு சரீரமா இருக்க முடியும்? கடந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம், கடந்த நாட்களிலே நாம் தியானித்தோமே, அவையெல்லாம் சொல்லிட்டு, இதன் மூலம் உங்களுக்கு தெய்வ சமாதானம், இதன் மூலம் நீங்கள் எல்லாரும் ஒரே சரீரம், இதன் மூலம் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருங்க. You have to be thankful because you're one body and you're receiving God's peace in your heart. Hallelujah. அருமையான சகோதரனே, சகோதரியே, அப்பொழுது இன்று கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படியாப்பட்ட சூழ்நிலை அவர்களை சூழ்ந்திருந்தாலும் உன் இதயத்துல தேவ சமாதானம் யாரால எடுத்து போட முடியாது. அந்த தெய்வ சமாதானம் உண்மையிலே நிலைத்திருக்கும் போது நாம் எல்லாரும் ஒரு சரீரம். அந்த பிணைப்பிலிருந்து யாரும் உங்களை பிரித்து விட முடியாது. எந்த இருளாலும், எந்த தீய சக்தியினாலும், எந்த சூழ்ச்சியினாலும் ஆண்டவரை விட்டு ஒரு சரீரம் என்கிற அந்த உறவிலிருந்து பிரிக்க முடியாது. ஆனால் சாத்தான் பல முயற்சிகளை செய்வான். ஆக எப்பொழுது நன்றி உள்ளவர்களாக ஆண்டவருக்கு you have to praise God, thank God always for grace, His mercy, His love, and He chosen you. அவர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆக நன்றி உள்ள பிள்ளையாயிரு. ஒப்புக்கொடு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம்.
நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் அழைத்தவர், நீ உண்மையுள்ளவர். எங்களை எல்லாம் அழைத்து உம்முடைய பிள்ளைகளை ஆக்கி உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. இந்த நாளிலும் those who are committing, Lord, let your mighty hand blessing upon them, Lord. Delivers them and let them see your wonders in your name. உன் நாமத்திலே ஒரு அற்புதத்தை அவர்கள் காணட்டும். ஆசீர்வதியுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். என் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரியே, நீ சமாதானத்திற்காக அழைக்கப்பட்டாய். Take care. God bless.